So good evening guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹிஸ்டரி, பர்டிகுலர்லி இல்லாம ஓவராலா போத் ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் as well as ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கம்பைண்டா பார்க்க போறோம். பிகாஸ் ஹிஸ்டரின்னு எடுத்தா இட்ஸ் அ வேஸ்ட் டிமென்ஷன். ஆனா ஆஸ் பர் யூபிஎஸ்சி அது வேஸ்டான்னு கேட்டா லிட்ரலி இல்லைங்கிறது தான் அதோட பதில். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லைக் as modern India alone, I'm talking about sources. Spectrum alone, it occupies more than 500 pages, right? 500 pages ஸ்பெக்ட்ரம்ல இருந்து மட்டும் வரும். இது இல்லாம என்சிஆர்டி, தீம்ஸ் ஆர் பிபின் சென்ட்ரா நீங்க போறது இதெல்லாமே சேர்க்கிறப்ப இட்ஸ் மோர் தென். அண்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு பாக்குறப்ப இட்ஸ் ஹியூஜ். இதுக்கு நீங்க தர டைம் ஓகே. அப்படி இருக்க பட்சத்துல இதோட நீட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது, தென் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம். இதான் இந்த செஷனோட அவுட்லைன். இதை தவிர்த்து அந்த கொஸ்டின்ஸ் எப்படி டேக்கிள் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின்ஸை டைரக்ட்லி ஈஸியா இருக்கிற கொஸ்டின் ஈஸி, அப்படி இல்லைன்னா ஹார்ட், அவ்வளவுதான். இந்த இடத்துல மீடியம் அப்படின்றது லிட்டரலி ரொம்ப கம்மி. போத் ஆல் த ஃபோர் கம்பைன்டு அப்படின்னு பார்க்குறப்ப மீடியம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஆர் அதர்வைஸ் ஹவு டு சே, அந்த கொஸ்டின் வந்து நீங்க படிச்ச ரிசோர்ஸ்ல இருந்திருக்கும், சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்திருக்கும். நீங்க அதை ரிவிஷன் ஒழுங்கா பண்ணாம இருந்தா அது மீடியம் கொஸ்டினா தெரிஞ்சிருக்கலாம். தவிர வெதர் கொஸ்டின் ஃபால்ஸ் அண்டர் வெரி ஹார்ட் ஆர் இட்ஸ் ஈஸி அப்படிங்கிற கேட்டகரி தான் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும். ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸை கொஞ்சம் சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஒன் ஸ்டேட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி தீம்ஸ் 1 புக், ஆர்எஸ் சர்மாவோட புக். ஆப்வியஸ்லி மற்ற எல்லா புக்ஸோட ஆர்எஸ் சர்மா புக் ரொம்பவே காஸ்ட் பெனிஃபிட் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ்ல ரொம்பவே ரிட்டர்ன் தர ஒரு பாயிண்ட் இது. இது இல்லாம இது ரிலேட்டடா இருக்க மேப் புக், லைக் நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன் மேப்ஸ், அது ரொம்பவே பெட்டரா இருக்கும் இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஏரியா கம்பேர் பண்றப்ப. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க குரோனாலஜி படிக்கிறது எவ்வளவு பெட்டரா படிக்கிறீங்கன்றது தான். அது எல்லாமே கொஸ்டின் வரப்ப நம்ம பார்க்கலாம். தென் மெடிவல் ஹிஸ்டரி அப்படின்னு பாக்குறப்ப ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஒரே ஒரு புக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. லிட்ரலி இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் மெடிவல் ஹிஸ்டரியில இருக்கிறது. வெதர் அதுல எல்லா கொஸ்டின்ஸ் சொல்ல முடியாது, ஒரு 70% ஆஃப் த கொஸ்டின் ஆக்சுவலி ஃப்ரம் 7th என்சிஆர்டி, ரிமைனிங் ஃப்ரம் டிஎன் தமிழ்நாடு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்குல்ல அது. இது இல்லாம அந்த சையத் அப்படின்னு சொல்ற குலாந்தார் அப்படின்ற ஒரு இது மட்டும் சதீஷ் சந்திரால்னு எடுத்திருக்காங்க. தீம்ஸ் புக்கு இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல. தட்ஸ் வை அந்த புக்கு இன்னமும் யூபிஎஸ்சியோட ரேடார்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் புக் அப்படிங்கறனால ஐ மென்ஷன்ட் இட் ஹியர். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட், மாடர்ன் ஹிஸ்டரிக்கு ஆப்வியஸ்லி எல்லாரும் சஜஸ்ட் பண்ற ஸ்பெக்ட்ரம் இட்ஸ் மோஸ்ட் ஆப்வியஸ் புக். அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி தீம்ஸ் 3 புக், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆனா யோசிச்சு பாருங்களேன், மொத்தமா லைக் டிஎன் புக் வந்து காமன், அதுல வந்து 3மே ஆட் ஆயிதா இருக்கும். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இங்க 3, இங்க 3, இங்க 3 டிஎன் புக் அப்படின்னு சேர்க்கிறப்ப 10 புக்ஸ். இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இல்லாம இது மட்டுமே 10 புக்ஸ். ஸோ ரஃப்லி ஒரு 500 பேஜஸ் அப்படின்னு நீங்க ஒரு புக்கு கால்குலேட் போட்டு நீங்க ஒரு டோட்டலா எடுத்தீங்கன்னா ஒரு 1200 பேஜஸ் அட்லீஸ்ட் இட் ஹோல்ஸ், ரைட்? இப்போ 1200 பேஜஸ் யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் 3 ரிவிஷன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா தான். 3 ரிவிஷன் ஆப்வியஸா பத்தாது ஸ்பெக்ட்ரம் படிக்கிறப்பலாம். பட் அது எப்படி ஒர்க் ஆகும் அதை பத்தி தான் இந்த செஷன்ல இன்னமும் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறப்ப உங்களுக்கு புரியும். அது எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான செஷனோட பிரைம் மோட்டோ. ஓகே, அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாம ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு எவ்ரி ஒன் சஜஸ்ட் டு கோ ஃபார் நிதின் செனானியாஸ் புக், பட் ஐ எம் சஜஸ்டிங் நிதின் செனானியாஸ் நோட்ஸ். ஓகே, அந்த நோட்ஸ் வந்து வெல் ஆப்டிமைஸ்டா இருக்கும், என்ன தேவையோ அது இருக்கும். ஒரு ஒரு டீடைல்டு கிரன்ச்சை எலாபரேட்டா கேட்காம சிம்பிளா என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஃபேர் பெட்டரா ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம ஃபைன் ஆர்ட்ஸ் புக். தென் ஃபார் மெயின்ஸ் ஐ எம் சஜஸ்டிங் ஐஏஎஸ் நெட்வொர்க்கோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிடிஎஃப். நான் படிச்சதுல அது எனக்கு பெட்டரான ரிட்டர்ன் தந்திருக்கு. தட்ஸ் ஐ எம் சஜஸ்டிங். யா, ஓகே. இப்போ புக்கோட இது நேச்சர் இப்படிதான் இருக்குன்னு தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணா பெட்டரா வரலாம்? லைக் ஆப்வியஸ்லி திங்ஸ் ஒர்க்டு எனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆனது தான் இந்த இடத்துல நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகே, ஸ்பெக்ட்ரம் 4-5 ரிவிஷன் நீங்க பண்ணுங்க. அது எப்படி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்டோரி தெரியறப்ப கிரியேட் ஆன் அவுட்லைன். அண்ட் தேர் இஸ் ஒன் ஃபேமஸ் பிசிசிஸ்ட் நோபல் லாரட், யாருன்னா ரிச்சர்ட் ஃபெமன்.
ரிச்சர்ட் டர்ன். அவர் ஒரு நல்ல ஒரு பிசிக்ஸ் மட்டும் இல்லாம ஒரு சைக்காலஜிஸ்டும் நல்ல ஒரு ப்ரொஃபஸரும் கூட. அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுவாரு, மெத்தட் ஆஃப் ஸ்டடிக்கு இருக்கலே பெஸ்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் ரீட், தென் ட்ரை டு டீச் அதர்ஸ். ஸோ நீங்க மாடர்ன் ஹிஸ்டரியை மற்றவங்களுக்கு ஒரு அவுட்லைனா சொல்றது வழியாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெட்டரா வரும். ஆப்வியஸ்லி இது வந்து உங்களோட கொஸ்டின்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது நீங்க பார்க்க முடியும். ஸோ ஐம் சஜஸ்டிங் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ரெக்கவர் அண்ட் ரீகலெக்ட் த ஃபேக்ட் தட் யூ ஆர் யோன். இதை பண்ண வாட்டி தென் கோ ஃபார் அவுட்லைன்லாம் பண்ணி ஓரளவுக்கு நீங்க மற்றவங்கள்ட்ட ஸ்டோரி எல்லாம் செஞ்சு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் வருது அப்படிங்கிறப்ப ட்ரை டு கிரியேட் சம் பேசிக் ஃபேக்ட் பாயிண்ட். ஓகே, லைக் ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை சுத்தி அந்த நம்பருக்கு முன்னாடி என்ன, நம்பருக்கு பின்னாடி என்ன. லைக் லெட்ஸ் சே 1930 எடுத்துக்கிட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு வருது ரைட் நோ அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. 1930க்கு முன்னாடி என்ன மேஜர் ஈவென்ட், 1927 ஒரு மேஜர் ஈவென்ட், அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் 1930ல மேஜர் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு 1931 ரவுண்ட் டேபிள்ஸ் லைக் பிளா 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 தட் கோஸ் ஆன். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் அதை வச்சு நீங்க ஃபேக்டை உங்களுக்குள்ளார பில்ட் பண்றது ரிவிஷனுக்கு ரொம்ப எக்ஸாக்ட்லி ஹெல்ப் பண்ணும். இதை தவிர்த்து இன்னொரு ஏரியா ஃபோக்கஸ் பண்றது வந்து பர்சனாலிட்டிஸ், யூபிஎஸ்க்கு. பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம போறப்ப கரெக்டா எப்படி காஸ்ட் பெனிஃபிட்டா இங்க டீட்டெயில் நீங்க எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா யூஸ் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் மெயின்ஸ்ல வந்து காந்தி அண்ட் ரவீந்திரநாத் தாகூர் எடுத்திருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி அந்த கொஸ்டின் அப்பதான் படிச்சிருந்தேன், அதனால அது பெட்டரா எழுத முடிஞ்சு. பட் என்ன ஸ்டேட் பண்றேன்னா இது எப்படி அதை படிக்க முடியும் அப்படின்னா, லைக் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் நம்ம மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட், ரெவல்யூஷனரிஸ்ட் இந்த மாதிரிலாம் படிப்போம். பட் அவங்களுக்குள்ள கம்பேரிட்டிவ் கான்ட்ராஸ்ட் எப்படி நம்ம படிக்கிறது? லைக் ஸ்பெக்ட்ரம்ல வந்து காந்தி, அம்பேத்கர், காந்தி, நேரு, லைக் இவங்களுக்குலாம் தந்திருப்பாங்க. இப்போ மீதியெல்லாம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டு லைக் நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரிங் உருவாக்கி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 லீடர்ஸ்க்கு நீங்களே ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஃபேர் பெட்டரா இருக்கும். ஒய் காந்தி கிவ் ஐஎன்சி டு நேரு இன்ஸ்டெட் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல், அது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளார ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துச்சுனாலே ஃபேர் பெட்டர். இது மாதிரி அந்த அந்தந்த டூரேஷன்ஸ்ல ஏன் அவங்க இம்பார்ட்டண்டா மாறினாங்க. இப்ப எம்என் ராய் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி. நம்ம புக்ஸ்ல அதை பத்தி பெருசா எந்த ஒரு ரைட்டப்போ எம்என் ராய்க்கு இருக்காது. பட் ரஷ்யாவோட புக்லயோ இல்ல எங்கெங்கெல்லாம் கம்யூனிசம் பெருசா ரைஸ் ஆச்சோ அவங்களோட புக்ஸ்ல இன்னமும் எம்என் ராயை வந்து கோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன், அதுக்கான சோர்ஸ் ஏன், அது ஏன் நம்ம இது பண்ண, ஏன்னா நம்மளோட வே ஆஃப் புக்கிங்லாம் பாத்தீங்கன்னா வி ஆர் ஓரியன்டல். லைக் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, லைக் அதுல இருக்கும் லைக் ஓரியன்டலிஸ்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கிறதா பெருசு அப்படிங்கிறது, இன்னொன்று ஆங்கிலிஸ்ட் ஃபார்மேட்டு, அடுத்து கேம்பிரிட்ஜ் மாடல் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது சொல்றது. தென் காந்தினிசம் ஃபாலோ பண்ற பிபின் சித்ரா மாதிரி பர்சன்ஸ் வந்து இந்தியனோட இதை ஐஎன்சியோட பார்வையில இருந்து அவங்க எழுதியிருப்பாங்க ரைட்டர்ஸ். ராஜு அபீர் அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரம் புக்கோட ஆத்தர், அவர் அத்தியாசம். பட் ரேதர் தென் அவரை எப்படி சொல்லிப்பாருன்னா, நான் இந்த மாதிரி ஹிஸ்டரியை ரொம்ப புரிஞ்சு லைக் லவ் பண்ணி படிச்சேன், அந்த யூபிஎஸ்சிக்கு எப்படி தேவையோ அப்ப அந்த புக் அப்படிதான் எழுதியிருப்பாரு. லைக் அப்ப ஸ்பெக்ட்ரம் புக் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி ஃபார்மேட்டுக்கு எழுதியிருக்க ஒரு புக். ஓகேவா? லைக் அதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் இவங்க இதனால இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காம ஃபேக்ட் பேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பர்சனாலிட்டி படிக்கிறப்ப அவங்களோட வியூ என்ன, அவங்களோட ஐடியா, அப்ப அவங்க ஐடியாவை இருந்து பாருங்க. இப்ப ரிப்பனோட ஐடியால இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அவரோட இதுல இருக்கும். லைக் இங்க நார்மலா தமிழ்நாட்டுல இல்லாம ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா ரிப்பன் வந்து நிறைய லோக்கல் கவர்னிங் சிஸ்டத்தெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த டைம்லயே. அப்ப அவங்களோட பார்வையிலிருந்து இட்ஸ் சம்திங் தே கிவிங் டு த பீப்புள் அப்படிங்கிறப்ப அது ஒன்ஸ் நீங்க கோத்ரூ பண்ணிருந்தீங்க, லைக் ஒரே ஒரு தடவை அப்படி நீங்க படிச்சீங்கனாலே அது அதுக்கப்புறம் மறக்காது. அதை தான் மீன் பண்ண வரேன். ஸோ நீங்க மல்டிபிள் ரிவிஷன் பண்றதும் சரி, இதை ஒரு தடவை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி பாருங்க. இட் ரியலி கிவ் யூ வெரி குட் அவுட்புட். ஓகே, ரொம்பலாம் டைம் ஆகுதுங்க, ரொம்ப ஈஸி டைமிங்ஸ் தான். தென் பெட்டர் ஆப்வியஸ்லி எம்சிக்யூ அதை வச்சு சால்வ் பண்றது. எம்சிக்யூ அப்படிங்கிறது ரேண்டமா இருக்கலாம், இல்ல எஸ்எஃப்ஜி மாதிரி டெஸ்ட் பேஸ்டு எஸ்எஃப்ஜி விஷன் இதெல்லாமே செக்ஷனல் டெஸ்ட் சில இது தருவாங்க, அதை வச்சு. இதுக்கப்புறம் எனக்கு முக்கியமா ஒர்க் ஆனது ஆர்எஸ் சர்மாவோட அந்த சதீஷ் சந்திராவோட ஹேண்ட்மேட் நோட்ஸ், அப்படி இல்லைன்னா டாப்பர் கிஸ்ட். லைக் ஏன்னா ஹேண்ட்மேட் நோட்ஸ் லேட்டர் காட்டுறேன், இப்போ டாப்பரோட கிஸ்ட் காட்டுறேன். ஐ திங்க் லோடிங், சூப்பர் லோட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் மொமெண்ட். இதுல பாத்தீங்கன்னா அந்த புக்கு தான் ஆர்எஸ் சர்மாவோட புக்கு தான்.
லைக் உங்களுக்கு ஹேண்ட்மேட் கிஸ்டா வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. இது வந்து நாமன் குமார் சிங்லா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஐஏஎஸ் ஓடது. இது மாதிரி சதீஷ் சந்திரோட புக்கும் இன்னும் சிம்பிளிஃபைடா இருக்கும். லைக் நீங்க ஃபுல்லா படிக்கிறது, இஃப் யூ வாண்ட் டு நோ த ஸ்டோரி தென் யூ ஹாவ் டு ஆப்வியஸ்லி டூ தட். இஃப் நாட், ஜஸ்ட் டூ திஸ் திங் எனப். அப்படி இல்ல நான் இன்னும் ஃபுல்லாவே நோட்ஸ் எடுக்கும் அப்படின்னா அந்த நோட்ஸை நீங்க எப்படி மெயின்ஸ் ஆஸ்பெக்டுக்கு எடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சுடுங்க. தட்ஸ் தட் அதுதான் ரொம்ப தேவைப்படும் எப்பயுமே. நம்ம எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா நம்ம எடுத்து படிக்கணும், ஃபுல்லாவே நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அது எப்பயுமே ஒர்க் ஆகுது. லைக் இது வந்து 8th என்சிஆர்டி புக்கோட ஒரு ஹிஸ்டர். லைக் இது என்னோட இண்டிவிஜுவலா நான் எப்படி அந்த இது எப்படி எல்லாம் கொஸ்டின் நான் பார்க்கணும் அப்படி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் அது இண்டிவிஜுவலா இருந்தா பெட்டர். அப்படி இல்ல இப்ப நீங்க ரிவிஷன் பண்றீங்க, இப்ப உங்கள்ட்ட இல்ல டைம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் டூ திஸ் டாப்பர் காப்பீஸ். தட் வில் டூ த ஜஸ்டிஃபிகேஷன் டு த ப்ரிப்பரேஷன். ஓகே, அடுத்து 6th என்சிஆர்டி, 7th என்சிஆர்டி, 8th என்சிஆர்டி இதுல இருக்கிற வேர்டிங்ஸை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த 7th என்சிஆர்டி ரொம்பவே யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும். யோக விசிஷ்டா கொஸ்டின் ஆரம்பிச்சு எந்த கொஸ்டின்ஸ் தான் வேணாலும் இருக்கட்டும், 7th புக்கோட ரிஃப்ளெக்ஷன் அவ்வளோ இருக்கும். தென் இது இல்லாம நான் ஃபர்தரா சஜஸ்ட் பண்றது வந்து ஐலேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூபிஎஸ்சி இன்ஸ்டியூட் இருக்கு. அவங்களோட ஒன் ஆஃப் த கம்பைலேஷன் வந்து ஏன்ஷியன்ட்டுக்கும் மெடிவலுக்கும் டெர்மினாலஜிஸ் போட்டிருப்பாங்க. 2019 அவங்க ஃபர்ஸ்ட் அந்த புக்கை லான்ச் பண்ணாங்க. 2020 அந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. லைக் அந்த பேஜை பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேஜ் தான் இருக்கும். ஆப்வியஸா ஒரு 30-40 வேர்ட்ஸ் கூட இருக்காது. அந்த 40 வேர்ட்ஸ் வந்து 3 கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. ஐ மீன் 3 வேர்ட்ஸ் அப்படியே வந்துச்சு. எனக்கு லைக் என்னடா அது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஷீட் நீங்க பண்ணாலும் சரி, இல்ல ஆல்ரெடி இன்ஸ்டியூட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, கைண்ட்லி ரெஃபர் அண்ட் யூஸ் இட் வெரி வெல். ஓகே, இது மேப் வச்சு பண்ணா இன்னும் ரொம்பவே பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மேப் மார்க்கிங் பேஸ் பண்ணி பண்றது. இது மேப்பிங் செக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, தென் ரிவீலிங் தி பிக்கஸ்ட் மித் ஆர் எனிதிங். எல்லாரும் சொல்லுவாங்க மாடர்ன் ஹிஸ்டரி அப்படியே படிங்க அப்படின்ட்டு. ஓகே, இது எனக்கு மட்டும் இல்ல, என்னோட பியர்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் எல்லாருமே படிப்பாங்க. ஓகே, எதை இப்போ படிச்சா நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறத. லைக் நேற்று சொன்ன மாதிரி பரேட்டோ ரூல்ஸ், லைக் 20% போட்டா இதுல 80% மார்க் இருக்குது. அப்படி பாக்குறப்ப ஐம் ஸ்டேட்டிங் இது என்னோட ப்ரிலிம்ஸ் இப்படிதான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா இருக்க லீஸ்ட் டைம்ல இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்வரான்மெண்ட் பிளஸ் பாலிட்டி, இது என்னோட ஆப்வியஸ் 2 மெயின் சப்ஜெக்ட். இது ரெண்டுத்துக்குமே முக்கியமான ஃபேக்டா குயிக்கா ரிவிஷன் பண்ணுவேன். மீன்வெல் கான்செப்டுவலா இருக்கிற எக்கனாமியும் ஜியோகிராபிக்கல் ஸ்டடீஸையும் கான்செப்டுவலா இருக்கிறதெல்லாம் ரிவிஷன் பண்ணிப்பேன். ஓகேவா, ஃபேக்டும் படிப்பேன், கான்செப்டா ரிவிஷன் பண்ணுவேன், கான்செப்டா ரிவிஷன் பண்ணிப்பேன். இந்த 4 சப்ஜெக்ட் எனக்கு தேவையான முக்கியமான மார்க்ஸ் எல்லாத்தையும் ரிட்டைன் பண்ணிட்டோம். இது இல்லாம நான் படிக்கிறது தான் இங்க இடத்துல 1, 2 and 3, 4 அப்படிங்கிறது போட்டு இங்க 5th போட்டு ஹிஸ்டரி ஸ்டேட் பண்ணுவேன். இந்த ஹிஸ்டரியை நான் எப்படி படிப்பேன்னா டெய்லியும் 1 hour அப்படி இல்லைன்னா 2 hour. இது பெட்டர் வே. இது நீங்க 1 or 2 hour படிக்கிறதையும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஆல்ரெடி வெல் ரீட் அபவுட் தட், நீங்க அதை ஒரு ஸ்டோரி நீங்க திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போங்க, இல்ல டெஸ்ட் எடுத்துட்டு அதை படிச்சீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அண்ட் எனிதிங் போர் அடிக்காது. லிட்டரலி ரிவிஷன் பண்றதுக்கு நம்ம தப்பு பண்ணா அந்த இடத்துல கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஐடியா. ஓகே, இல்ல நம்ம ரிவிஷன் தான் பண்ணுவோம்னா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஹியூமன்ஸ் ஆர் நாட் தட் மச் மெஷினிஸ்ட் அண்ட் பெட்டிக்காய் டயர்டாக தான் செய்வோம். ஓகே ஓகே, இது இல்லாம இப்போ ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் யூபிஎஸ்சி இந்த இடத்துல நான் சொல்றேன். ஓகே, அது ஏன் மாடர்ன் ஹிஸ்டரி யூபிஎஸ்சி ரொம்ப அன்பிரடிக்டபிளா வச்சிருக்கான் லிட்டரலி யாருக்குமே தெரியாது. அதுக்கு என்ன ரீசன்னா 2020 ஒரு 3 கொஸ்டின் வந்துச்சு. அந்த 3 கொஸ்டினும் இருக்கிற அந்த 3 கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதுக்கான சோர்ஸ் எங்கன்னு பாக்குறப்ப கேம்பிரிட்ஜ் ஸ்கூல், லைக் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் புக் எடிஷன்ஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. இஷிதா பானர்ஜி தூபே அப்படின்ற ஒருத்தவங்களோட புக்ல அந்த விஷயத்த எழுதியிருந்தாங்க. லைக் அந்த புக்கை நான் படிச்சு பார்த்தேன், அப்பதான் தெரிஞ்சு ஓகே அப்படின்ட்டு. ஆனா தட் இஸ் ஆக்சுவலி பிளண்டர். இப்ப இப்படி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்ட்டு நம்ம போய் எல்லா புக்கையும் ரெஃபர் பண்றதை எப்ப ரிவிஷன் பண்றேன். ஸோ அந்த மிஸ்டேக் நான் பண்ணி அதை நான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி அது பண்ணாதீங்க. ஓகே, ஸ்பெக்ட்ரம் மட்டுமே படிங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்க. லைக் ரிசோர்ஸஸ் சிம்பிளா வைங்க. ஓகே, அதுதான் மெயினா இப்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரிசோர்ஸஸ் சிம்பிளா வச்சுட்டு மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்றதுக்கு வேணா நிறைய ஸ்ட்ராட்டஜி, எம்சிக்யூ, அவுட்லைன், பேமெண்ட் டெக்னிக் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அதை விட்டுட்டு நான் இன்னும் நிறைய ரிசோர்ஸ் போறேன், நிறைய மெட்டீரியல் போறேன், நோ, டோன்ட் டூ தட். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ரீச் ஆகலையா இல்ல ட்ரை பண்ணலையா, இப்ப அந்த
டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப குலவாப்பா துரோணா வாப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும். வாப்பா ஓகே தெரியல, குலா தெரியல, துரோணா தெரியல. ஓகே அப்ப வேற என்ன இருக்கலாம்? இப்ப அந்த ஆப்ஷன்ஸ்ல போய் பாருங்க. லைக் அது எல்லாமே இப்ப கொஸ்டின் டிஸ்கஷன்ல பார்ப்போம். இப்ப வாப்பா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த ஆப்ஷன்ஸ்ல ரெண்டு சிமிலரான ஆப்ஷன் என்ன தந்திருப்பான்னா அர்பன் லேண்ட் அண்ட் மெஷரபிள் லேண்ட் அப்படின்ட்டு. இப்ப துரோணா அப்படிங்கிறது துரோணாச்சாரியை குறிக்கலாம். அப்ப துரோணா அப்படிங்கிற ஒரு ஓகே ஒரு டீச்சருக்கு அவங்க தந்த லேண்டா கூட இருக்கலாம்ல. இப்ப துரோண வாப்பா குல வாப்பாம்னா ஒரு குலத்துக்கு அவங்க யூஸ் பண்ற லேண்டா குல வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குலாங்கிற வார்த்தைக்கு நம்மளுக்கு தெரியும், வாப்பான்றது நமக்கு தெரியல. துரோணாங்கிறதுக்கு நமக்கு தெரியும், வாப்பாங்கிறதுக்கு தெரியல. அப்ப பிக்ஸ் பண்ணா இது ரெண்டும் மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இப்ப இப்படிதான் நீங்க இதை ஒர்க் பண்ண முடியும் தவிர லைக் வி கான்ட் ரீட் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி புக் ஃபார் திஸ் யூபிஎஸ்சி. ஸோ ஈஸியஸ்ட் வே இருக்கிற ஒரு ஸ்பெக்ட்ரம் புக்கையோ, 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியோ, 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியோ அண்ட் தீம்ஸ் புக்கையுமே நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ஆட் ஆனா டெஸ்ட் சீரீஸ் சால்வ் பண்ற ஃபேக்ட் எக்ஸசைஸ்ல ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா லிட்ரலி ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரியா? அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரம் 1979ல இருந்து நீங்க ஆப்ஷன் என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே நிறைய கொஸ்டின் உங்க ஹேண்டா லைக் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி சொல்ல வரேன். ஓகே, எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் டைம் ரொம்ப கம்மிங்கிறது தெரிஞ்சு ஒர்க் பண்ணா இட்ஸ் ஆல்வேஸ் காஸ்ட் பெனிஃபிட். ஓகேவா? அப்புறம் சில சஜஷன்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் ஏன்ஷியன்ட் பிளஸ் மெடிவல் அப்படிங்கறது சொல்றேன். லைக் ட்ரை டு கிரியேட் சம் பேரல் டைம் லைன்ஸ். லைக் இது வந்து நான் எங்க இருந்து இதுன்னா அம்ரிட் அப்படின்னு சொல்லி அமித் சென்குப்தா. ஓகே, அம்ரிட்ல அமித் சென்குப்தா சாரோட யூடியூப் வீடியோஸ்ல இதை நான் ரெஃபர் பண்ணது. அதுக்கப்புறம் நானா கத்துக்கிட்டது. லைக் என்ன டைம்ல இருந்து எப்போ டைம் லைன் அவங்களுக்கு கண்டெம்பரரி யார் இருந்தா இதை ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியா மேப் ரஃபா வரைஞ்சிட்டு இப்ப என்ன டைம்ல இருந்து யார் இருந்தா அவங்களுக்கு அந்த டைம்ல எவ்வளவு தூரம் போச்சு, இப்ப அவங்களுக்கு அப்புறம் யார் வந்தா, இது எங்க ரொம்ப ஹேண்டே ஒர்க் பண்ணா ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. எவ்ரிவன் நோஸ் பாலா குஜாரா பிரதிகாராஸ் அண்ட் ராஷ்டிரகூடாஸ் சோலாஸ் பல்லவாஸ் இவங்க எல்லாமே மிடிவல் பீரியட் டிரான்சிஷன்ல ரூல் பண்ணாங்கன்னு தெரியும். பட் ஒரு கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிட்டு இந்த கிங்டம் இந்த இதை சேர்ந்தவங்க இவங்க யார் எப்ப ரூல் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டான். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல 750 753 ரெண்டு டைம் லைன்ல ரெண்டு கிங்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ ஒரு தடவை நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் நோ ஓகே இதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு, பாலாக்கு அப்புறம் தான் குஜராத் பிரதிவாஸ் வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன உங்களுக்கு கிம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் அந்த இவ்வளோ பண்ண நீங்க அந்த மினிஸ்கல் ஒர்க் பண்ணா மட்டும்தான் தட்ஸ் த ப்ராப்ளம் அப்படி சொல்ல வரேன். ஓகே, அடுத்து செகண்ட் திங், நீங்க படிக்கிற எல்லாத்தையுமே நோட் பண்றது இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். பட் தப்பு பண்றது நோட் பண்றது பாசிபிள். அதை பத்தி லைக் ஒரு செஷன் வைக்கிறேன்னு சொன்னாலும் அந்த செஷனை சொல்றேன். பட் தப்பு பண்றத மார்க் பண்ணி ஜாட் டவுன் பண்ணுங்க. அதை ஃபிளாஷ் கார்டு மெத்தட்ல ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஈஸியா அதுவும் குயிக்கா ரிகர்ஷன் ஆகி அட்டானமஸா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக் மோட்ல எல்லாமே அந்த உங்களுக்கு ஸ்டேட் பண்ணா அப்படின்னா அந்த பாயிண்ட் வரணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு கன்வே யூ ரைட் நவ். ஓகேவா? இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். இதான் டவுட்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் கேளுங்க. ஓகே ஓகே, நவ் ஸ்டார்டிங் வித் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. நான் இங்க மீடியம்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம், இப்போ நீங்க மேப்ல மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அது ஈஸி. ஆனா அதை தாண்டி இதுல எது கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அது எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும். பட் ஆப்வியஸ்லி மேப் நீங்க மார்க் பண்றப்பே உங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கும், அது என்ன ஏதுங்கிறது நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஐ ஆல்ரெடி ஸ்டேட்டட் இந்த கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆக்சுவலி. இது கொற்கை பூம்புகார் இதுவும் மேப் பேஸ்ட் கொஸ்டின். வட்டக்கிற்கள் இது ஆக்சுவலி கஷ்டம். இது வந்து சோர்ஸ் மெட்டீரியல் எங்கேயும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பேர்ட் பிளே ஆப்வியஸ்லி வட்ட கிருட்டல். ஸோ கிருட்டல் நம்மளுக்கு தெரியல, வட்டம். ஸோ தேர் மே பி அ பாசிபிள் வட்டமா ஏதாவது சம்திங் பண்ணலாமா? அப்ப என்ன பண்ணலாம், வாட்சிங் இருக்கு டிரைவிங் அவே பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே, அப்ப போயம்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ரிச்சர்ட் ஸ்டார்விங் ஹிம்செல்ஃப் டு டெத் பேட்லிங். இப்போ இதுவும் இருக்காது. அப்ப இது அசம்பிளிங் ராயல் கோர்ட் டு டிஸ்கஸ் ரிலிஜியஸ் அண்ட் பிலாசபிக்கல் மேட்டர்ஸ். ஸோ ஒரு அசம்பிளில இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமானா எஸ், தட் வில் பி த பாசிபிலிட்டி. லைக் ஒரு வட்டமா எல்லாரும் உட்காந்து வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இது பண்றப்ப வட்ட கிருட்டல் அப்படிங்கிறது இருக்கலாம்ல. ஸோ திஸ் ஹவ் த வேர்ட் பிளே கேன் பி ஒர்க்ட் ஆஃப். அதை நான் சொல்றேன். சி ஒர்க் ஆகாமா ஒர்க் ஆகாதாங்கிறது வி டோன்ட் நோ, பிகாஸ் ஆன்சர் வந்தாதான் அவன் அதை சூஸ் பண்ணிருக்கானே தெரியும்.
ஐம் ஜஸ்ட் கிவிங் த கிளிம்ஸ், தட்ஸ் இட். ஸோ இதுல ரெண்டு இது, தேவச்சந்திர குப்தா ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின், மிலண்டா பன்னுவா ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின். பட் நஹமிரா மகாகாவ்யா அண்ட் நிட்டி விக்ரமிருத்தா இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல, ஸோ மார்க்கிங் ஹார்ட் கொஸ்டின். இது இல்லாம அடுத்த ஒரு இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், ஆக்சுவலி கான்செப்ட் ஆஃப் சோல் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. அந்த கொஸ்டின் அப்படியே இருக்காங்க. இஃப் யூ ஃபாலோயிங் டிஸ்ட்ரி, அந்த டிஸ்ட்ரியில இதுக்கான ஆன்சருக்கு அவன் தப்பா தந்திருப்பான். ஓகேவா? அது என்னங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரைட்? ஓகே, திஸ் இஸ் ஹார்ட் கொஸ்டின். ஸ்டில் இதுக்கான சோர்ஸ் எங்கன்றது தெரியல. ஓகே, தென் திஸ் இஸ் மீடியம் பிகாஸ் திஸ் ஆல் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். திஸ் இஸ் ஹார்ட். இதுக்கு இன்னமும் மெனி ஃபவுண்ட், இதுக்கு ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறமும் மெனி ஃபவுண்ட் ஆன்சர் மேபி ராங் பிகாஸ் யூபிசி ஆன்சர் தந்துட்டதுனால நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் இது ஏற்காம இருக்காங்க. பட் யா, ஆல்ரெடி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். 2022 வரைக்கும், 2011ல ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் யூபிஎஸோட அஃபிஷியல் மார்க்கிங்ஸ் என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கறது மார்க் பண்ணி குரூப்ல ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் கோ அண்ட் சீ தட். ஸோ யா, தௌலியில ஒரு யானை இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எரகுடி, ஜகூடா, கல்சி, இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆக்சுவலி ஈஸி கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாமே மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அப்ப இதுல என்ன நம்மளுக்கு கஷ்டம்? லைக் இது வரைக்கும் நான் சொல்றது. ஸோ நான் சொல்றேன் பாருங்க, ஆர்.எஸ். சர்மால இது ஆல்ரெடி இந்த இது வெல் ஸ்போக்கன். ஹர்ஷவர்தனா அப்புறம் என்னென்னலாம் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஹர்ஷவர்தனா இஸ் ஆக்சுவலி பிலாங் டு புஷ்பபுத்திஸ் ஆஃப் தானேஸ்வர். அப்போ ஆப்வியஸ்லி அந்த ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். இப்போ மீதி இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே இட்ஸ் எனாஃப்ல. குப்தாஸ் மகதா வந்து எஸ் இம்பீரியல் குப்தாஸ், கிரேட்டர் குப்தாஸ் போனதுக்கு அப்புறம் இம்பீரியல் குப்தாஸ் வந்தாங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் இஸ் தேர், தட்ஸ் இட். அதுக்கு மேல அது ஒரு கஷ்டமான கொஸ்டினா இல்ல. அண்ட் இந்த கொஸ்டின் மீடியம் டு ஹார்ட், பட் போர்ட் பிளே ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெஃபரன்ஸ் இருந்தா ஒன்று புரியும். லைக் இது என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா, லைக் ஏவோட ஆப்ஷன் வந்து பிக்கும், பியோட ஆப்ஷன்ஸ் வந்து ஏக்கும் ஆப்போசிட் வந்திருப்பாங்க. நிறைய இடத்துல ஒர்க் ஆகும், நிறைய இடத்துல ஒர்க் ஆகாம போகும். ஸோ த கால் இஸ் யோர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணுங்க. யா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எனஃப்னு நினைக்கிறேன். லைக் இதுவும் பாத்தீங்கன்னா மேப் பேஸ்ட் கொஸ்டின். லைக் திஸ் ஐ கேன் அஷ்யூர் இட் இஸ் ஈஸி கொஸ்டின் பிகாஸ் மேப் பேஸ்டா நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா. இல்ல அப்படின்றப்ப இட்ஸ் ஆப்வியஸ்லி டஃப் கொஸ்டின். யா, தென் ஆல்மோஸ்ட் டன். எனக்கு 2018க்கு முன்னாடிலாம் நான் எதுவும் மார்க் பண்ணீங்க பிகாஸ் ஐ ஃபெல்ட் நான் அந்த டைம்ல லைக் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணாதனால அதோட கொஸ்டின் நேச்சர் எப்படிங்கிறதுலாம் என்னால இது பண்ண முடியல. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியல. பட் ஆப்வியஸ்லி ஸ்டாட்டிக் புக்ல இருந்துச்சுன்னா அது இருக்கும், தட்ஸ் இட். ஏன்னா 2018க்கு அப்புறம் தான் நிறைய இதுக்கான லைக் அதுக்கான சோர்ஸ் இது ஏதுங்கிறதுலாம் நிறைய கிடைக்காம இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க அட்டம்ஸ்க்கும் ஆப்வியஸ்லி எல்லா இன்ஸ்டியூட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் லீவிங் தோஸ் திங்ஸ் அலோன். ஓகே, ஸோ இயர்லி 8th சென்ச்சுரி லைக் வாட் ஐ சார், ஒரு டைம்லைன் மாதிரி நீங்க ஒன்ஸ் மேக் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில பேர் டவுட் இருக்கும், லைக் நம்ம படிக்கிற ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ், ஸ்டாட்டிக் புக்ஸ்ல இந்த மாதிரி கிங்டமோட நேமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி ஐ வென்ட் ஃபார் க்ரானிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். க்ரானிக்கல் ஐஎஸ் யூ மே ஆர் மே நாட் ஃபைண்ட். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதையும் குரூப்ல ஷேர் பண்றேன். இப்போ அந்த புக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன கிங்டம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு என்னங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணேன், அந்த கிங்டம் மட்டும் எடுத்து அந்த கிங்டம் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைன் டயக்ராம் மட்டும் ஒன்ஸ் மேக் பண்ணிட்டேன். அதனால ரியலி கம் ஹேண்டி இந்த எக்ஸாம் ஹால். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க் ஃபார் மீ. யா, ஒன் மோர் எலிஃபென்ட் அட்ரஸ். இந்த விஜயநகரா கிங்டம் பத்தி இருக்கிற ஒரு ஒரு வந்து டீம்ஸ் புக்ல வந்து ஒரே ஒரு சாப்டர் இருக்கும். அந்த கொஸ்டின் அந்த அவனுக்கு என்ன அந்த டாபிக் மேல அவ்வளவு பெரிய அப்சஷன் பண்ண, ஆல்வேஸ் ஆஸ்கிங் இந்த கொஸ்டின் ஃப்ரம் விஜயநகரா எம்பையர். அவ்வளவு கொஸ்டின், கல்யாண மண்டபா, ஹரிஹரா புக்கா, யோ என்லெஸ். ஸோ தட்ஸ் ஹவ் he wanted to know about Vijayanagara Empire. Okay, and this may be found on spectrum as well as NCERT. இது நான் மார்க் பண்ணல ஏன்னா என்னால ரிவிஷன் பண்ண முடியல. பட் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இது டைரக்டா படிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஈஸி கொஸ்டின் ஒன்லி. தென் யாகோ சிஸ்டா, திஸ் இஸ் 7th ஸ்டாண்டர்ட் NCERT, ஈவன் பேஜ் நம்பர் 55. அதுல ஒரு ரைட் சைட்ல இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு இருக்கும். அதுல வந்து என்னென்னலாம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப யோகா வசிஷ்டாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அக்பர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஹவ் தே டேக்கிங் த கொஸ்டின்ஸ். ஸோ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கறத நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி கஷ்டமா கேட்கறப்ப ஆப்வியஸ்லி ஹார்ட் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். அந்த ஹார்ட் கொஸ்டின்ஸை நீங்க எடுத்து சால்வ் பண்ணுங்கிறது இல்லை. ஈவன்
திஸ் கொஸ்டின் மே சீம்ஸ் ஈஸி பட் வித் அந்த 2020 தான் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்றோம். லைக் 7 கொஸ்டின்ஸ் ஆர் கேம் த இந்த மாதிரி 2023 அஷ்யூம்டு ஓகே இந்த மாதிரி கண்டினியூ வரதுக்கு தான் சான்ஸ் அதிகம் அப்படின்ட்டு யோசிச்சதுனால 2023 அட்டம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ண முடிச்சு. டூ நோஸ் இந்த தடவை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது இதுன்ட்டு இன்னும் இந்த வருஷம் சம்பவம் பண்ண போறது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து வச்சு சம்பவம் பண்ண போறோம். எஸ்பெஷலி சிசாட்ல இதுதான் வரவே போகுது. நம்பர்ஸ்லாம் நீங்க ஆன்சரா எதிர்பார்க்க முடியாது. சம்பவம் பண்றதுக்கு இதுதான் S1 ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 தந்துட்டு இதெல்லாம் தேவை கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி அதுவே ஃபுல்லாவே முடிச்சு விட போறோம். ஜஸ்ட் திங்கிங் அதெல்லாம் முக்கியம். இது மாதிரி திங்க் பண்றதுக்கு முக்கிய காரணம் வந்து அஞ்சிஸ்ட் ராம்மோகன் பாண்டே சார் தான். ஓகே, அந்த தெய்வம் மட்டும் இல்லைன்னா சிசாட்லாம் வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் திங் டீன் புக்ல இருக்கிறது ஐ கேன் சே இட் ஆஸ் அ மீடியம் பிகாஸ் மே நாட் ரீட் திஸ் புக். அதனால தென் குலாந்தரன் திஸ் ஆப்வியஸ்லி என்சிஆர்டி ஓல்டு என்சிஆர்டி சதீஷ் சந்திரா புக்ல இருக்கும் சயிட்ஸ் அப்படிங்கிறது. யா தென் திஸ் இஸ் ஈஸி கொஸ்டின் லைக் என்ன சைஸ்ல அது கிங்டம்ஸோட பேர் மாறுது. திஸ் இஸ் அ மீடியம் கொஸ்டின் நாட் எவ்ரி ஒன் பாயிண்ட் ஆஃப் இட் பட் யா ஹியர் ஆல்சோ விஜயநகரா கேம். தென் ஹியர் விஜயநகரா பத்தி திரும்பி அதே மாதிரி ஒரு கொஸ்டின் அந்த என்சிஆர்டி அண்ட் டிஎன் புக்ல இருக்க ஒரு விஷயம் இட்ஸ் ஈஸி கொஸ்டின். இதுவும் ஈஸி கொஸ்டின் பட் அதுல எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. பட் ஒன் திங் இஸ் ஷோர் உமன்ஸ் ஆர் பிளேஸ்டு வெரி ஹை பொசிஷன் டூரிங் விஜயநகரா எம்பையர். ஏன்னா விஜயநகரா லைக் கிருஷ்ணதேவராயோட அவரோட பாதுகாவலர்கள் இருக்காங்கல்ல அவங்களே பெண்கள் தான். ஓகே, இது மாதிரி ஆல்ரெடி சில பேர் தான் இருந்தாங்க. அசோகாவோட பாதுகாவலர்கள் பெண்கள் தான். அலெக்சாண்டர் ஐ திங்க் பெண்கள் தான். ஸோ யா தென் இதான் அந்த கொஸ்டின் சொன்னது. லைக் இதுல லைன் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் ஈஸி டு ஹார்ட் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த டைம்ல ஈவன் நான் அந்த டைம்ல இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்துருக்கலாமே அப்படிங்கறது அப்பதான் தோணுச்சு. பட் எக்ஸாம்ல சமௌட் மார்க் பண்ண கரெக்டா வந்துருச்சு. ஓகே, தென் டைரக்ட் கொஸ்டின் புண்டி அதுவும் 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே, யா அகைன் விஜயநகரா. ஸோ மிடிவல் ஹிஸ்டரியில விஜயநகரா அதே மாதிரி கல்ஜிஸ் அலாவுதீன் குல்ஜி ஆர் எனி ஒன் அஸ் வெல் அஸ் அவங்க டைம்ல நடந்த இன்வெஷன்ஸ் ரொம்ப யூபிஎஸ்சி பிடிக்கும். ஜஸ்ட் ரீட் தட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே, இது இல்லாம கஷ்டமா இருக்கிற கொஸ்டின் அவன் கஷ்டமா கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டானா நோபடி நோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பான். ஓகே, அண்ட் திஸ் இந்த 2018 கொஸ்டின் ஆல்சோ ஆக்சுவலி ஒரு இதுல இருக்கும் லைக் ஒரு பர்பிள் கலர்ல ரைட் அப்ல வந்து இது மாதிரி டைமண்ட் மெஷர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகே, என்சிஆர்டி கொஸ்டின் ஒன்லி திஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அவன் அவன் அப்படிதான் அங்க பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்ஷியட்டுக்கும் மெடிவலுக்கும் நம்ம அவ்வளோ யோசிக்கணும். ஐ மேக் இட் சிம்பிள் அப்படின்ட்டு அவன் சிம்பிளா தான் கொண்டு போயிட்டு இருக்கான். ஓகே, தென் த பிக்கஸ்ட் எலிஃபென்ட் இன் த ஹவுஸ். எல்லாரும் மாடர்ன் ஹிஸ்டரி படி ஸ்பெக்ட்ரம் படி அப்படின்னு சொல்லி உங்க மண்டையை கழுவாங்க. அதை நீ படிக்கிற டைம்ல ப்ரீவியஸ் கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு அவுட்லைன் மெத்தட்ல ஸ்பெக்ட்ரம் படிச்சினாலே ரொம்ப ஈஸியா போகும். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் நான் ஸ்பெக்ட்ரம் படிச்சது ஒரே ஒரு நாள் தான் படிச்சேன். அது என்னைக்கு படிச்சேன்னா எக்ஸாமுக்கு முதல் நாள். சரி இன்னும் படிக்கலையே அப்படின்னு மேஜரான ஏரியா மட்டும் தான் பார்த்தேன். ஆப்வியஸ்லி எனக்கு 2 கொஸ்டின் வந்துருச்சு. இது சும்மா கிளிக் போட்டேன் ரைட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி ஜேம்ஸ் பர்கஸ் அப்படிங்கிறது என்சர்ட்ல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தீம்ஸ் புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன், தீம்ஸ் 3ல. ஓகே, கோன் செக் இட். ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் பண்றதுல அவங்க தான் டாப் பர்சனாலிட்டிஸா இருந்தாங்க. அலெக்சாண்டர் ரியா மேபி மினி நோ தட் பட் யா அந்த புக்ல வந்து ஜேம்ஸ் பர்கஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஹேண்ட்லூம் டே இது வந்து எக்ஸாம் ரோபோட். இந்த வெப்சைட் நான் சொல்லல உங்களுக்கு. எக்ஸாம் ரோபோட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல போயிட்டு எனி டாபிக் யூ கேன் சர்ச். அந்த டாபிக் ரிலேட்டடா இப்போ பாலிட்டியில கவர்னர் அப்படின்ற டாபிக் சர்ச் பண்ணீங்கன்னா கவர்னர் ரிலேட்டடா என்னென்ன யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்கானோ லைக் சிடிஎஸ் சிஏபிஎஃப் வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணோம்னா அந்த எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின் என்னென்ன வந்திருக்கு, எந்த அளவுக்கு ரிப்ளிக் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் ஈஸிலி கிராஸ்ப் ஓவர் த கொஸ்டின்ஸ். ஓகே, யா and this is a so cupcake question. This is a medium question. லைக் இதில் நான் காட்ட வேண்டியது இந்த கொஸ்டினோட நேச்சுரல் காட்டணும்னு நினைக்கிறேன். அவனோட அந்த 2020 அட்டம்ல அவன் கேட்ட அந்த கொஸ்டின் தான் காட்டணும்னு நினைச்சேன். திஸ் இஸ் டைரக்ட் என்சிஆர்டி. திஸ் இஸ் அவுட் சைட். ஓகே, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சில பேர் காந்தியை பத்தி ஃபுல்லா படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியா இருந்திருக்கும். சாங்ஸ் ஃப்ரம் பிரிசன் அப்படிங்கிறது யார் எழுதுனது அப்படிங்கிறது. வெயிட்டிங் ஃபார் தட் திங்.
இந்த கொஸ்டின் வந்து ஸ்டில் நிறைய பேர் சொன்னாங்க என்சிஆர்டி மாடர்ன் நியூ எடிஷன் ஆஃப் என்சிஆர்ட்ல வந்து இது வந்து லைக் 6th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்குன்ட்டு. பட் நான் இன்னும் தேடி பார்த்ததுல எனக்கு கிடைக்கல. anyone knows kindly post it, obviously பெட்டர் தான். பட் சொல்றது என்னன்னா லைக் எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டன் பண்ணணுன்றது நீட் இல்ல. சில கொஸ்டின் ஹேண்டியா இருக்கும், தயவு செஞ்சு நான் ஹேண்டி கொஸ்டின்ஸை பிக் பண்ணிருங்க அப்படிங்கறதான். லைக் இத்தனை பேப்பர்ஸ் காமிச்சேன், அதுல எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் பனியன் அவுராங் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அந்த புக்ல இருக்கிறது. மிராசிதார் மிட்டா மிராசிதார் தேனோ பனியன் அப்படிங்கிறது அதுல மென்ஷன் ஆயிருக்கு என்சிஆர்டி புக்ஸ்ல. ஸோ ஆப்வியஸ்லி டைரக்ட் கொஸ்டின், திஸ் ஆல்சோ டைரக்ட் கொஸ்டின். ஹியர் கம்ஸ் த ஆர்டர் அவுட்டா கம்ப்ளீட்டா தூக்கி ஒரு பால போட்டாங்க, 3 பால போட்டாங்கன்னு சொன்னால திஸ் ஒன் ஆஃப் தட் பால். தேஷர் கதா ஷாக்ராம் தனேஷ் தேஷ்கார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்ட்டு. லைக் திஸ் இஸ் ஆக்சுவலி சிவராஜ ராஜேந்திரன் சார். அவர் வந்து இப்போ ஒரு ஆந்த்ரோபாலஜி ஐ திங்க் கிளாஸ் எடுத்திருக்காரு. அந்த இஸ் ஹேவிங் ஓன் இன்ஸ்டியூட். அவர் வந்து அந்த டைம்ல தான் ஷார்ட் எமர்ஜ் ஆனாரு. அப்போ அவர் சொன்னது என்னன்னா, இப்போ அவரோட நேம் பாத்தீங்கன்னா கணேஷ் தேஷ்கார் அப்படிங்கிறது மகாராஷ்டிர நேம். இட் டஸ் இன் த மேட்ச் வித் பெங்கால். அப்ப இந்த ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ணிருப்பேன் அப்படி சொல்லி அவரோட சஜஷன்ஸ் அவர் யூடியூப்ல சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி திங்க் பண்றதும் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது சப்டியும் பை த ப்ராக்டிஸ் தான் இது லேர்ன் பண்ண முடியும். லைக் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ப்ராக்டிஸ்னால எனக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்லாம் நான் எனக்கு அது தெரியல. பிகாஸ் ஹிஸ்டரியில நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பேன்னு கேட்டா மாட்டேன். அதுக்கு பதிலாக சயின்ஸ் அண்ட் டெக்லயோ இல்லை வேற என்வரான்மெண்ட் டாபிக்ல ரிஸ்க் எடுத்தோம்னா ஆப்வியஸ்லி அங்க நான் ரிஸ்க் எடுப்பேன். பட் ஹிஸ்டரி இஸ் நாட் மை ஏரியா அப்படிங்கிறது என்னோட ப்ராக்டிஸ்ல நான் கத்துக்கிட்டது. ஸோ மேட் இட் கிளியர். தென் வந்து இந்த கொஸ்டின் ட்ராப் பண்ணிட்டாங்க, ஏன்னா இந்திய எடிஷன் ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சு. அண்ட் அனதர் பவுன்சர் இஸ் ஹியர். பிட்டல் பிதான் ஒன்ஷக் அன்டச்சபிளுக்காக ஃபர்ஸ்ட் மந்த்லி ஜேர்னல் எழுதுனது யாரு? ஆப்வியஸ்லி ஒன் பவுன்சர். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவுன்சர். இப்ப நம்ம யோசிப்போம் ஃபர்ஸ்ட் மந்த்லி ஜேர்னல். அப்ப அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முன்னாடி ஜோதிபா புலே இருந்திருக்கலாம். பட் கோபால் பாபா வலாங்கர் யாருமே தெரியாது. அப்ப என்ன பண்றது? ஒண்ணு இவரா இருக்கணும், இல்ல இவரா இருக்கும். ஜோதிபா புலே ஆப்வியஸ்லி நம்ம படிச்சிருக்கோம், தெரியாம போயிருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஜோதிபா புலே இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா எழுதியிருப்பாங்கல்ல. இவ்வளவு எழுதுனவங்க அதை எழுதாம விட்டுருப்பாங்களா? ஸோ அப்படி போட்டதுதான் இந்த கோபால் பாபா பாலாங்கர் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியல அப்படின்னா ஓகே, அது பதட்டப்படாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்வியஸ்லி நீங்க படிச்சிருப்பீங்க, அது ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க. அப்ப அது பண்ணியிருப்பாங்களா இல்லையா, அதுக்கான சான்சஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. இட்ஸ் ஹைலி காஸ்ட் தான் வரலாம். ஓகே. அண்ட் அனதர் டஃபஸ்ட் தாட், ரக்மாபாய் கேஸ். இந்த கொஸ்டின் கான்ஜுகல் ரைட்ஸ் பத்தி வந்த கொஸ்டின். அது பேசுறது கான்ஜுகல் ரைட்ஸ் பத்தி கேஸ் பேசுறாங்க. அப்புறம் அந்த இடத்துல ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வரப்போகுது. தட்ஸ் இட். ஒரு நிமிஷம். ஓகே. யா தென் லேட்டர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சில கொஸ்டின்ஸ் கஷ்டமா தான் கேட்கறான். அந்த கொஸ்டின்ஸை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மீதர் கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்குல்ல, ரைட்? அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஈஸியான ஏரியாஸ் இருக்கு. அதுக்கு என்ன இது எப்படி ஈஸின்னு நான் சொல்றேன்னா, அந்த கொஸ்டின்ஸை நீங்க அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு அந்த புக்ஸையோ ஸ்டாட்டிக் கொஸ்டினையோ எம்சிக்யூ ரிவிஷன் ஏதோ ஒரு மாடல்ல ஸ்ட்ராங் பண்ணுவீங்க. இட்ஸ் ஈஸி அப்படி சொல்ல வரேன். ஓகே. தென் ஹியர் கம்ஸ். இதுக்கு முன்னாடியே நான் அதே கொஸ்டின் திரும்பி இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்காங்க. தட்ஸ் இட். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இது பண்ணிருக்காங்க. யா அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் லைக் 2023 எந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின் கிடையாது. 2022 வந்த கொஸ்டின்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் டைரக்ட்லி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி ஓபன் பண்ணதுனால. தென் இதுவும் கரண்ட் அஃபேர் சோம்நாத் டெம்பிள் இது பண்ணதுனால. தென் இது கொஞ்சம் ஈஸி டு மீடியம் பிகாஸ் காமன் சோர்ஸ் புக்ல இதை பத்தி பெரிய டீடைல்ஸ் இல்ல. டிஎன் புக் நீங்க படிச்சீங்கன்னா இட்ஸ் ஈஸி. யா ஸோ திஸ் இஸ் அ மேப்பிங் ஐடியா இருந்தாலும் இது கஷ்டம் தான். ஸோ மார்க்கெட் ஆஸ் மீடியம் டு ஹார்ட், ஈஸின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே இது நம்ம மார்க் பண்ணுவோம்ன்றது இட்ஸ் டஃப். ஓகே. அண்ட் இது வேர்ட் பிளே. என்ன வேர்ட் பிளேனா ஒன்லி சர்க்குலர் டெம்பிள். எப்படி ஒன்லி சர்க்கிள், இது ட்ரிக்கு அது எல்லாம் சொல்லாம ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் மேப் மார்க் பண்றப்பே புர்சாவரம் வந்தப்ப நான் சொன்னேன் புர்சாவரம் இருந்தது நியர் டு ஜம்மு காஷ்மீர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல ராக் கன்ஸ்டன்ட் இருக்குமா, அவ்வளவுதான். அதை நீங்க ஒன்ஸ் திங்க் பண்ணீங்கன்னா ஈஸி. கணேஷ்வர் வந்து ஆர்எஸ்
ஆர் சர்மா புக்ல டைரக்டா எழுதியிருப்பாங்க. ஓகே, சந்திரகேட்ல டெரகோட்டா ஆர்ட் இருக்கும். சரி, டெரகோட்டா அப்படிங்கிறது எல்லா ஊர்லயுமே இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை வேணும்ல. அவ்வளவுதான், சிம்பிள். அந்த அந்த கொஸ்டினுக்கான டெசிஃபிகேஷன். ஓகே. தென் இது medium to hard because many stated it's a current affairs question, but I don't found direct current affairs related to that. So yeah, fine. Then இது அந்த பரமிதா கொஸ்டின் வந்து லைக் அந்த கம்பைலேஷன்ல இந்த வேர்ட்ஸ்ல இருந்து வந்ததுன்னு சொன்னால அதுவும் சரி. பிரபலச்சகா, ஸ்ரமணா, உப்பசக்கா, இது எல்லாமே ஓகே. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆத்தர் யாரு, அவருடைய யாரு கண்டெம்பரரி, அது எல்லாமே அந்த மாதிரி தான். லைக் இதோட கண்டினியூஷன் தான் அந்த ஆத்தர் என்ன புக் எழுதுனாரு அப்படிங்கிற கண்டினியூஷன் தான். இதுக்கு பெட்டர் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல என்ன ஆத்தர் இருக்காங்க, அது யாரு, என்ன டைம்லைன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஷஃப்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டைம்ல இருந்து எந்த டைம்லைன் அப்படின்ட்டு யாருக்கு அப்புறம் யாருன்ட்டு ஒரு தடவை நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா லிட்டரலி அது போதும். அதுக்கு மேல அது ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணாது. சரியா? மனப்பாடம் பண்ற அளவுக்கு கூட டஃபா இருக்காது அதெல்லாம். யா, ஸோ எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ பில்சா, துவாரசமுத்ரா, இதெல்லாமே அந்த என்சிஆர்டி புக்ல ஒரு மேப் இருக்கும். துவாரசமுத்ரா அப்படிங்கிறது எங்க இருக்கு? சவுத்தா நார்த்தா? துவாராலே சவுத் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ கர்நாடகா தான் இது மீன் பண்ணுது. கிர்னார், கிரி நகர், கிர்னார், இது எல்லாமே அந்த ரீஜன்ஸ்ல பக்கத்துல இருக்குது. ஸ்தனேஸ்வரா, பில்சா. ஸோ என்ன பாயிண்ட்னா, ஒரு தடவை மேப் ஒர்க் பண்றப்ப ஏன் இந்த நேம், அப்ப இந்த ரீஜனுக்கு இந்த நேமிங் இருக்கா அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிருந்தீங்கனாலே ஓகே. யா, இந்த டெனிசோன் ஆல்ரெடி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சந்திரபாகா, பந்தர்பூர்ல பண்டரிநாதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் சந்திரபாகா ரிவர்ல இருப்பாரு. யா, திருச்சிராப்பள்ளி காவேரி. ஹம்பி ஆப்வியஸ்லி யாரோடது? ஹம்பி துங்கபத்ரா டு கிருஷ்ணதேவராயா, ஐ மீன் விஜயநகர எம்பையர்ஸ். தட்ஸ் இட். ஸோ இப்படிதாங்க உன்னோட கொஸ்டின்ஸ் வந்து இத்தனை நாட்களாக உலாவி கொண்டிருக்கின்றது. இது புரிஞ்சவங்க ஹிஸ்டரிக்கு எவ்வளோ டைம் தரணுமோ அந்த அளவுக்கு மட்டும் டைம் தந்து படிங்க. காஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும். அது தவிர்த்து பெட்டரா எந்த சப்ஜெக்ட்ல அவுட்புட் இன்புட் போட்டா அவுட்புட் வருமோ அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. ஓகே, அதுக்கோசரம் நான் வந்து பிஹெச்டி பண்றேன். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண வந்திருக்கோம், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நானும் அதே நாலேஜ்ல அப்சஷன் ஆகி ஐ ஹாவ் கியூரியாசிட்டி அட்ராக்ஷன். அதனால நிறைய கத்துக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்றது நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு கடைசியில் எக்ஸாம்ல என்ன தேவையோ அதை நான் நிறைய வேர்ட்ஸ்ல தந்ததே எனக்கு ஒரு பெரிய ட்ராப் ஆகி பெனால்டி மார்க் கூட வந்திருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு ரிசோர்ஸை லிமிட் பண்ணிட்டு மல்டிபிள் ரிவிஷன்ல மெமரியில வச்சு அதை மட்டும் தாங்க. ஸ்கோர் எடுத்துட்டு சர்வீஸ் வாங்குறத மட்டும் மோட்டோவா வைங்க. தவிர நீங்க வந்து பிஹெச்டி பண்ணி எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்ற ஈகோ எக்காந்து கொண்டு ஒரு கொஸ்டின் மேல வைக்காதுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் தெரியலையா, முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சு பாருங்க. அதுக்கும் மேலேயா, ஓகே ஃபைன், லீவ் இட். அந்த ஆட்டிடியூட் வளர்த்துக்கோங்க, ரொம்ப தேவைப்படும். ரைட்? ஐ ஹோப் டுடே செஷன் மேக் சம்திங் சம் சேஞ்சஸ் டு யூ. அப்படி நடந்தா ஐ வில் பி ஹாப்பி. யா, தட்ஸ் இட் ஃபார் நவ். எனி கொஸ்டின்ஸ்? Shall we wind up? Doubts, Ellen. I think we can wind up. Okay, thank you.